புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. அப்படி பார்த்தா உட்காந்து நான் எல்லா ஃபோனும் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஃபோனுமே வந்து பாருங்க. அடுத்து நார்டு 5 சரியா? நான் யூஸ் பண்ணுற லட்சணமே அப்படிதான் இருக்கும். இப்போ நார்டு 5க்கு வரேன் பாருங்க. அது என்னோட நேச்சர். நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு போனனாலே மேக்ஸிமம் நிறைய இந்த மாதிரி தான் எடுக்கிறேன். என்ன ஃபோன் இருக்கோ அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். அந்த நோக்கியா அது ஒன்று எடுத்துகிட்டு இருந்தீங்களே என்ன? என்ஐனில் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது இவன் வெறுத்து போயிட்டான். என் காப்பியும் தந்துருச்சு, நான் கிளம்பலாமா அப்படின்னா. சரி, ரெக்கார்ட் மைக்ரோஃபோன் சிஸ்டம் சவுண்டை தூக்குறேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஸ் ஆப், கலெக்ஷன்ஸ், ஆன் டிவைஸ், கேமரா. ரொம்ப சிம்பிள். நான் இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோ தான் காட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப குட்டிடா. இதை பார்த்தாலே உனக்கு தெரியல இந்த இலைய என்ன சைஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுது. என்ன தளிர், முத்தின இலை கூட இல்லை. இந்த தளிரில் இது உள்ளே ஒளிஞ்சிருந்தது. ஸோ அதை எடுத்தேன். அப்புறம் இது வந்து கேமரா சாம்பிள், பசங்க கேட்பாங்களேன்ட்டு அவங்களுக்காக 4K எடுத்தேன். அப்புறம் இது வந்து பட்டர்ஃப்ளையோட குக்கூன். ஓகே ஓகே. ஆமாம், இது அங்கே இலைன்னு நினச்சேன் நான். பார்க்கில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லிட்டு வந்தேன், யாரும் தட்டிடாதீங்க இதை அப்படின்னு. அப்படியா? தட்டி கீழே விழுந்துடாமல் உள்ளேருந்து பட்டர்ஃப்ளை வரும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போ இதில் வந்து என்ன கிளாரிட்டி இருக்குன்னு பார்த்துக்கிட்டியா? இது வந்து அப்படியே ரெக்கார்டிங் இருக்கட்டும்ங்க. எல்லாத்துலேயும் மல்டிபிள் ரெக்கார்டிங்லாம் போட்டேன்னா நீங்களும் வெறுத்து போயிடுவீங்க, நானும் வெறுத்து போயிடுவேன். அதனால் அந்த அளவுக்குலாம் வேணாம். பட் இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து லென்ஸ் மேக்ஸ் இட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியுதா? தெரியுது. கண்ணு இங்கே வேறு ரெக்கை தெரியுதா? இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காது, அதுவே கொடுத்துக்குதுடா. இது வந்து என்னது, இது வந்து ஒரு புழு. அது வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இதை போட்டு உட்காருது. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, we have கூகுள் சர்ச். ஸோ எடுத்ததுமே நான் எப்பயுமே இந்த லென்ஸ் யூஸ் பண்ணிடுறேங்க, சர்க்கிள் டு சர்ச்சு. இங்கே பார், இந்த ஸ்டேஜுக்கு போய் இப்படி வரும்னு காட்டுதா? ஓகேயா? இங்கே போனேன்னா இங்கே இருக்கும் பார் எல்லாமே. அவரை வெள்ளையனா அவன் என்ன பண்ணுவானா, அவரை வெள்ளையன் அதோட பியூப்பா. அவனோட அடல்ட் ஸ்டேஜை காட்டாமல் இருக்கு. எங்கெங்க அடல்ட் ஸ்டேஜ்? ஃபோட்டோஸில் போய் பாருங்க, தெரியும். அதுலேயே இருக்கு பாருங்க. ஃபோட்டோஸ் வெள்ளையே. இதில் நான் பார்த்தேன் நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் இருந்தது பாருங்க. இந்த இதுல இருந்தா இப்படி மாறுதுடா. ஓகே. மாறி கடைசியில் பட்டர்ஃப்ளையாக மாறிடும். அதை உடச்சிக்கிட்டு வெளியே இது வருது இல்லை, ஃப்ரீ பண்ணிக்கிட்டு வெளியே வரும். வெளில வந்து பொறுமையாக காஞ்சி இந்த மாதிரி ரெக்கை வந்து என்ன பண்ணா லைட்டாக விரியும், பொறுமையாக விரிஞ்சு பட்டாம்பூச்சா மாறிடும். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி இப்போ நார்டு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்கடா. நிறைய பேர் நல்லா இருக்கா? நாட் 5 ஒரு மிக்சட் ஃபீல் தான். ஓகே. ஆமாம், அதாவது 100% சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட மாட்டேன். ஓகே. சில இடங்களில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை, அவங்க பண்ணுவாங்க. ஆனால் பேட்டரி லைஃபு அதெல்லாம் சூப்பர். பேட்டரி லைஃப்லாம் நல்லாவே இருக்குது. அதுவும் நீங்கள் கொஞ்சம் நாள் ஆக யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் நாள் ஆக இன்னும் பெட்டர் ஆகலாம். நம்ம என்ன மாதிரியான ஆப் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அது வந்து மோசமாகவும் ஆகலாம். எனக்குலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிடும். அப்படியா? எவ்வளோ நாளில்? ஒரு நாள் 1.5 நாள் ஆகும். அதான் பார்த்தேன். இல்லை, ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிடும் அப்படின்னு ஒன்று நம்ம கேட்போமா 1.5 நாள்னு. இதெல்லாமே என்ன இது தானே, சும்மா பூச்சிகள். எஸ். ஸோ இது பற்றியா எப்படி? இவன் ஒரு பூச்சின்னு சொன்னால் நிறைய பேர் நம்பவே மாட்டாங்கல்ல. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைமரி சென்சாரில் 2x போய் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ். சூப்பர். அந்த எண்ணெயில் எடுத்த ஃபோட்டோஸ் எப்படி இருந்தது? க்ரேஸியாக இருந்தது. பார்க்கணுமா உனக்கு? போட்டு விடுங்க. அதையும் இங்கே பாரு. இப்போது இந்த இதுலேயும் கண்ணு தெரியுதா? எஸ், தெரியுது. தெரியுதா? ஒரு சின்ன ட்ராப்லெட் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதாங்க, இதெல்லாம் வந்து ஐயோ இந்த இயற்கையை பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம. எப்படி மேசிவா? ஆனால் இதுக்கு பொறுமை வேணும். 100% இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். அங்கேயெல்லாம் வெயிட் பண்ணாது எதுவுமே. ரொம்ப ரேராக சில சமயங்களில் நம்மளை பார்த்து பயப்படாமல் சில விஷயங்கள் நிற்கலாம். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா, எல்லா ஃபோன்லேயுமே இந்த மாதிரி மல்டிபிள் ஷாட்ஸில் 1-2 ஷாட் ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். மீதி ஷாட்ஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் போகும். ஏன்னா இந்த இலலாம் நகரும் காற்றுல. ஒரே இடத்துல நம்மளுக்காக அப்பா இவர் வந்துட்டார் வெயிட் பண்ணுவோம் அப்படிலாம் வெயிட் பண்ணாது. இது எப்படி ஒர்த்து? சூப்பராக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இது ஒரு பக்கம். அதே சமயம்
இதெல்லாம் வந்து எக்ஸ்போஷரை கூட்டி உள்ளே இருக்க தெரியாதுல்ல, உள்ளே ஒளிஞ்சிருக்கு முட்டை, பள்ளி முட்டை. ஓகே. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இதில் ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. நான் மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அதில் இருக்கிறதுலே எது நல்லா இருந்ததோ அதை மட்டும் தான் இங்கே வச்சுருக்கேன் கொஞ்சம். ஏன்னா இது எங்கே இருக்குன்னு தெரியுதா, ஒரு பெரிய கொடி, அந்த கொடியோட எண்டு. ஸோ லைட்டாக காத்தடிச்சாலே ஆடும். அப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணி கிட்ட வேற போவேன், எப்படி விளங்குமான்னு. ஸோ ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ தான். ஆமாம், ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ தான். அது மேபி இம்ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. சூப்பர். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபோனில். அதே சமயம் நீ கேட்ட இல்லையா, இப்படி போயிட்டு ட்விட்டர் அல்ஃபாவில் போனோன்னு வை, இப்படி கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் போனோம்னா இதுவே பாரு, நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணல, 5G தான் போயிட்டுருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம், அதை நம்ம வந்து நீங்கள் போஸ்ட் பெய்ட் யூஸ் பண்ணுறீங்க. சரி விடு, இது ஒரு கான்ட்ரவர்சிங்க, இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஊருக்குள்ளே. என்னது? வாட் ஐ சி வாட் ஐ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் போட ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு என்னென்னா, நானும் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன். வாட் ஐ சி அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்க இந்த ஃபோனை நான் பார்க்குறேன், ஆனால் வாட் ஐ ஷூட் அப்படின்னும் போது அதில் இருக்கிற ஒரு கேமராவை மட்டும் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ கையில் இருக்கிறதுல அவ்வளோ பெரிய ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேமரா மாடியூலை மட்டும் நான் எடுக்கலாம். இதை நான் வந்து அப்படியே ஃபோட்டோ ஷூட் காட்டலாம் சாம்பிளாக. எப்படின்னா பாருங்க, 1x கேமரா ட்ரைபாட் எல்லாமே தெரியுது, ஆனால் நான் ஒரு 30x போனேன்னா அந்த 16+ கேமரா மட்டும் தெரியுது அப்படின்னும் போது இது வந்து ஆத்தென்டிக்கான ஒரு சாம்பிள். அர்த்தம் புரியுதா இப்போ? ஏன்னா வாட் ஐ சினா எல்லாமே தெரியுது, வாட் ஐ ஷூட்னா வெறும் அந்த கேமரா மட்டும் நான் ஷூட் பண்ணுறேன். இதுதான் லாஜிக். நிறைய பேர் எப்படி தெரியுமா ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, வாட் ஐ சி அப்படின்னா இப்படி போடுறாங்க, இப்படி போட்டுடுறாங்க. வாட் ஐ ஷூட் அப்படின்னா இப்போ ஆங்கிள் இதே ஆங்கிள் தான் மெயின்டைன் பண்ணணும், அதை பண்ண மாட்டாங்க. இங்கே கீழே போயிட்டு பக்கத்தில் போய் மேக்ரோவில் எடுக்கிறாங்க. வாட் ஐ சி வாட் ஐ ஷூட்டோட மெயின் எய்மே என்னன்னா, நான் என்ன பார்க்குறேன் ஆனால் அதே இடத்துல இருந்து நான் என்ன எடுக்கிறேன், அதுதான் கான்செப்ட். நம்ம வந்து ஃப்ரேமில் இருக்கிற சப்ஜெக்டை விட்டுட்டு அப்புறம் அதாவது ஓவரால் ஃப்ரேம் வந்து ஒரு ஆங்கிளில் வச்சுட்டு திரும்ப அந்த சப்ஜெக்ட்டுக்காக ஒரு ஆங்கிளில் போயிட்டு கீழே வச்சுலாம் ஃபோட்டோ எடுத்தோன்னு வைங்களேன், அந்த கான்செப்டே உடஞ்சிரும். கரெக்ட் தான், அது தப்பு. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், இவனுக்கு பண்ணுற அலப்பறையை தாங்க முடியல. சோஷியல் மீடியா நிஜமே ஒரு டைப்பாக இருக்குங்க. வாட் ஐ சி வாட் ஐ ஷூட்டுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். என்னென்னா இது வந்து 1x. ஓகே. அந்த போல் இருக்குது, அது உள்ள ஆக்சுவலாக பல்லிலாம் இருக்குது. ஸோ அந்த நான் இங்கே பல்லி, ஓகே, நான் இங்கேருந்தே அந்த இதை ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணால் உள்ளே இருக்கிறது தெரியாது, அதனால நான் எக்ஸ்போஷர் பூஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் பாரு கல்லுலாம் அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. ஓகே. பூஸ்ட் பண்ணால் உள்ளே இருக்க தெரியுது பாரு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 698 mm, இது பாரு 23 mm. ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். இப்படி தான் ஆக்சுவலாக எடுத்து காட்டியிருக்கணும். பட் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இதே ஃபோட்டோவை நான் இன்னும் பெட்டராகவும் எடுக்கலாம். என்னன்னு தெரியுமா, இது வாட் ஐ சி சொல்லிட்டு நடந்து பக்கத்தில் போயிட்டு இதில் மேக்ரோ சென்சார்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு அப்படியே பக்கத்தில் போய் எடுக்கலாம். ஓகே. பல்லி அது தூங்கிட்டு இருக்கா? முழிச்சு தான் இருக்கு. முட்டை அதையும் அதே தூரத்துலேருந்து எடுத்துருந்தேன். சூப்பர். சரியா, இது ஒன்று. அப்புறம் நீ கேட்டியே அந்த N9 ஃபோட்டோ வந்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுரா, நம்மளையும் அது இம்ப்ரெஸ் தான் பண்ணிச்சுன்னு வச்சுக்க. செல்ஃபி வீடியோ வேறு எடுத்தீங்களா? பேக் கேமில் வீடியோ? ஆமாம் இருக்குது. அது வந்து ஃபோன்லேருந்து இதுக்கு அனுப்பியிருக்கேன். அதுவும் இருக்கா? இதோ இதாங்க இந்த போஸ்ட்டு. ஸோ இது நோக்கியா தான் ஏன் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் போட்டிருந்தேன். ஏன்னா நோக்கியா N9 எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம். ஓகே. எடுத்துகிட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அனுப்பி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வச்சு எடிட் பண்ணி, ஏன்னா நோக்கியா இன்னும் மோசமானவன். பிக்சலில் இப்போ எப்படி வருதோ அந்த மாதிரி அவுட்புட்ஸ் தான் வரும். கலர்லாம் ரொம்ப பஞ்சியாக வைப்ரண்ட்டாக அப்படியே பாப் ஆகிலாம் இருக்காது. நம்ம தான் எடிட் பண்ணணும். சூப்பராக இருக்கு. ஸோ இதெல்லாம் நோக்கியா N9 எடுத்தது. அதே சமயம் இப்போ அஸ்வத் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன், அதுக்கு முந்தின போஸ்ட் போனீங்கன்னா செல்ஃபி மாதிரியும் எடுத்திருந்தேன். இதோ இது ஒரிஜினல் ஃபோட்டோ. இதில் வேறு ப்ரூஃப் வந்து எப்பயுமே நம்ம கொடுக்கறது நல்லது, மேனிப்புலேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ, இது வந்து எடிட்டட் ஃபோட்டோ. இதுதான் சொன்னேன் கண்ணு இது இதோட ஒன்று சில்வர் கண்ணு வச்சுருந்தீங்களே, அது வந்து இது அந்த பூஸ்ட் ஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்ணி. ஆமாம், இது இருக்குல்ல கீழே. ஓகே. நோக்கியா N9 தான் எடுத்ததுன்றதுக்காக. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, நிஜமாவே நோக்கியா N9 தானே ஒரு சந்தேகம் வரல. ஏன்னா 2011 வந்துச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் முன்னாடி அந்த ஃபோன் இப்படி எடுக்குதான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக. ஸோ இது வந்து ரியர் கேமரா தான். ஓகே. இப்போ கேமரா வந்து ஒரு பெரிய வற்றாத கடலுங்க. அதை வந்து யூஸ் பண்ணும்போது அது வேறு லெவலில் ஒரு ஃபீலை கொடுக்குங்க. ஸோ அது ஒரு செம ஃபீல், அவ்வளோதான் சொல்லணுன்னா. சூப்பர். ஆமாம், எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப கடியாக இருந்ததுன்னா இப்போலாம் எப்படி தெரியுமா இருக்குது, படமோ இல்லாட்டி காமெடியோ அதெல்லாம் பார்க்குறத விட நேராக இங்கேருந்து எங்கேயாவது வெளில போயிட்டு. நான் உங்களுக்கு செம்ம ஐடியா சொல்கிறேன், ஜூக்கு போங்க ஒரு நாள், போய் நல்லா ஃபோட்டோ எடுங்க. மிருகத்தையே எடுக்கலாம்,
இப்போ எல்லாம் இருக்கு அங்க. நம்ம வெயில் டைம்ல போவேனா, கொஞ்சம் மிட் டைம்ல போனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை நம்ம ஜூவில் அந்தளவுக்கு அனிமல்ஸ்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்களா? ஓரளவுக்கு இருக்கும். ம் சரி போய் பார்ப்போம். அப்போ ஒரு நாள் வந்து அஸ்வத்தை கூட்டிகிட்டு அப்படியே ஜூக்கு போனோன்னு வைங்க, நினைப்பான் சொன்னது தப்பாக போச்சு குறுக்கால கூப்பிட்டு. ஜூ கொஞ்சம் நல்ல இடம் இல்லை, நான் வேற ஏதாவது இடம் சொல்கிறேன். வேற இடம் சொல்கிறியா? மறந்துட மாட்டியே? மறந்துட மாட்டேன். ஸோ அதாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இல்லாட்டி கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா கூட எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட ஃபோனர்னால லைவ் ஸ்ட்ரீம் பண்ணோம். அதாவது ஒன்லி ஃபோன்ஸில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், யாராவது ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் கேள்வி வந்து எப்படி திரும்ப குற்றச்சாட்டு வைப்பாங்க, இவர் வந்து கோடியாக காசு சம்பாதிக்கிறாரு, ஏமாத்துறாரு சொல்லலாம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, யாருனாலும் யார் மேலேனாலும் என்ன அலிகேஷன்னாலும் இப்படி வைக்க முடியும். ஓப்பனாக நானும் கூட யாருனாலும் போய்ட்டு சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். பட் ப்ரூஃபே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சொல்லி என்ன பண்ணுறோன்னா, அவங்களோட இயல்பு வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஓகே, அவங்க ஒரு நார்மலாக ஒரு விஷயத்தை நோக்கி போவாங்க. இப்போ அஸ்வத் வந்து ஏதோ ஒரு எய்மோட இருக்கான், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறான்றவனை குறுக்கால பூந்து நான் பாட்டுக்கு டெய்லி இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வையன், நீ எதை நோக்கி போறியோ அந்த பயணத்துக்கு நடுவில் இது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே உனக்கு இருந்துகிட்டே இருக்கும், தடைக்கல்லாம் இருக்கும். ஆமாம், இதை நீ பார்க்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா திரும்ப நீ இதை நோக்கி யோசிக்க ஆரம்ப. நீ ஆக்சுவலாக எதை நோக்கி போகணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் இதை யோசிச்சுட்டு அப்புறமா நீ அங்கே போவேன். அதுலேயே என்ன ஆகிடும் தெரியுமா, அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட நீ கிளம்பியிருப்பல, அது அங்கேயே ரூயின் ஆகிடும். தலைவசனமாக நம்ம ரொம்ப ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கணும்னா அப்போ குறுக்கால எது வந்தாலும் அதை வந்து நம்ம பேன் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஏன்னா நான் டெய்லி இதை பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதெல்லாம் வந்து மீனிங்லெஸ்ஸாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுவே எனக்கு டைம் நிறைய இந்த மாதிரி ரிப்ளை வீடியோஸே நிறைய வந்துருங்க இதுக்கெல்லாம். ஆமாடா, நான் ரிப்ளை வீடியோஸ் போடும்போது நம்ம கம்யூனிட்டிலே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எதுக்கு ரிப்ளை வீடியோலாம் அந்த கமெண்ட்லாம் மதிக்காதீங்கன்னு சொல்றாங்க. கரெக்டு தான். இப்போ நீங்களும் வீட்டை விட்டு கிளம்புறீங்க, ஆஃபீஸ்க்காக கிளம்புறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, இல்லாட்டி காலேஜுக்கு கிளம்புறீங்க, ஏதோ ஒன்று கிளம்பும்போது டெய்லி காலையில் வாசலில் எவனா ஒருத்தவங்களை பார்த்து டேய் தர்தரம் பட அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம மட்டும் சொன்னான்னா அன்னைக்கு காலையில் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரோட்டில் நான் வந்து சொல்கிறத கூட நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு யாரோ ஒருத்தரோட மிஸ்டேக் தான், உங்கள் மிஸ்டேக் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தப்பாக வந்துட்டு பொறம்பாக்க பார்த்து போக மாட்டியா, அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஓகேயா, நாலேஜ் கொஞ்சம் ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காது, பார்த்து போக மாட்டியா. இதில் ஜோக் என்னன்னா, உங்களோட வயசு அதிகம், அவருக்கு கொஞ்சம் அவர் நெக்கலா ரூடா அந்த மாதிரி பேசிட்டுருக்காருன்னு நீங்கள் தண்ணி அடிச்சிருக்காருன்னு வைங்களேன். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனலோ நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா இந்த தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் பிரச்சனைக்கு போக மாட்டீங்க, ஆனால் அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த நேரம் டப்புன்னு நம்ம வண்டி நிறுத்திட்டு இறங்கி சண்டை போடுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியும் தான். ஆனால் இதை பற்றி கூச்சமே படாமல் ஒருத்தன் வருவான், ஏன்னா அவனுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். சூது கவும்ல சில்லறை இல்லைன்னு சொல்லிடுவான், அதை மனசில் ஓடிட்டே இருக்குமே, அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் ஆனால் மனசில் ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படுத்தும், அது உண்மை. பட் இதுக்கு வந்து பொறுமை வேணும், நிறைய புரிதல் வேணும், அனுபவம் வேணும், சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நானும் எவ்வளோ தான் போக முடியும். இப்போ நான் இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நெகட்டிவிட்டிங்கிற ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருந்ததுன்னா எப்படி இக்னோர் பண்ணுவீங்க நீங்கள்? கரெக்டு தான், அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் அப்புறம் கண்ணை முடிக்க வேணா, அது கூடவே சேர்ந்து பாசிட்டிவிட்டியும் நான் மறக்க வேண்டியதாகிடும். இப்போ நீங்களும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம், ஹெல்ப் கேட்கலாம், இல்லாட்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதையும் நான் மறந்து கடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா அதுவும் நான் பார்க்க மாட்டேன், கண்ணை முடிட்டேன்ல. ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும் போல். ஸோ அப்போ தான் எல்லாம் விளங்கும்னு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க, சரியா? ஸோ அதுக்கு தான் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. அதுக்கு தான் நான் வந்து ஒன்லி ஃபோன்ஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், தேவையில்லாமலாம் ஏதாவது யாராவது பேசுகிற மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா ஒரு தடவை பார்க்கலாம், 2வது தடவை பேனு, எனக்கு தேவையே இல்லை, எனக்கு என்ன எனக்கு இதில் என்ன லாஸ் அப்படின்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் பேன் அண்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோன் வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுக்கும், வேறு லெவலில் எடுக்கும், நீங்களும் எடுக்கலன்னா உங்களுக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் அண்டு பேஷன் இருந்ததுன்னா நீங்களும் எடுத்துருவீங்க. நீங்க ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மல்டிமீடியா மட்டும் பார்க்குறாங்கன்னா எப்படி? அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தேவையே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 15 அல்ட்ரா மாதிரியான ஒரு ஃபோனை வந்து என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது நான் வாங்க முடியும்னு ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டுறவங்க இருக்கலாம். நான் அதுக்கு அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுள் வாங்கட்டும். பட் 15 அல்ட்ரா வாங்கிட்டு ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன், ஆனாலும் வந்து ஒரு 1,10,000 ரூபா ஃபோன் நான் வாங்குறேன், ஆனால் எந்த பர்பஸும் இல்லை, ஆனால் கஷ்டப்பட்டு வாங்குறேன், காசு போட்டு வாங்குறேன்னா வேணான்றேன். ஓகே, இதே தான் சேம் அப்ளைஸ் டு X200 ப்ரோவாக இருக்கட்டும், இல்லாட்டி Find X8 ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் ஃபோன் S25 அல்ட்ராவாக இருக்கட்டும், iPhone 16 ப்ரோவாக இருக்கட்டும், சும்மா ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக வாங்கும்போது கூட எனக்கு அந்த நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஒரு மேட்டரே இல்லைங்கிறவங்க பண்ணிட்டோம். ஓகே, அது அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்க பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றவங்க பண்ணிட்டோம்.
பட் நிறைய பேர், ஏன்னா நானும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில சமயங்களில் ஆர்வக்கோளாறுல பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை தேவையில்லாமல் வாங்கிட்டு அப்புறம் அதை ஒரு மாதத்தில் கஷ்டப்பட்டு விற்று அதில் கொஞ்சம் லாஸ் ஆகும். ஓகே, நடந்திருக்கு இதெல்லாம். அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். சில சமயங்கள்லாம் இந்த ஆக்டருங்கெல்லாம் பார்த்துருக்கேடா, கொஞ்சம் பெரிய பொசிஷன் போயிடுவாங்க. அடுத்து நீங்கள் லைஃப்பில் என்ன மிஸ் பண்ணுறீங்க? பப்ளிக்கில் போயிட்டு எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறது, ரோட்டு கடையில் போய் பானிபூரி சாப்பிட்றது அப்படிலாம் சொல்லுவாங்க. சிலர் வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நிஜமாவே ஒரு சிலர் சும்மா சீனுக்கு சொல்லலாம், இல்லாட்டி சில பேர் நிஜமாவே ஹார்ட்லேருந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அந்தளவுக்கு இயல்பாக வாழ்ந்துருப்பாங்க. எப்போன்னு பார்த்தா ஒரு 15 வயசு 20 வயசில் வாழ்ந்துருப்பாங்க. இப்போ பார்த்தா வயசு 45 இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல ஏர்னிங் பவர்லாம் இப்போ செம்மையாக இருக்கும். க்ரோர்ஸில் ஏர்ன் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே இருக்காது. ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ரீடமை மிஸ் பண்ணுவாங்க. அதை அவங்க மனசுலேருந்து சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி பானிபூரி சாப்பிட்றீங்களோ நீங்களாம் கொடுத்து வச்சவங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த பானிபூரி சாப்பிட்றவன் என்ன தெரியுமா பார்ப்பான்? அப்படியே ஒரு போஸ்டரை பார்த்துருச்சா, இவரை மாதிரி ஆகணும்டா, இந்த இடத்துக்கு போகணும்டா அப்படின்னு நினைப்பான். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ஃபீலுங்க. சரியா? அதனால வந்து பானிபூரி சாப்பிட்றவன் அப்படி ஆகணும்னு நினச்சதும் தப்பு கிடையாது. அந்த லெவலில் இருக்கிறவர் வந்து பானிபூரி சாப்பிட்ற நமக்கு ஜாலியாக நான் வந்து ஒரு ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. இது ஏன்னா இக்கரை கேட்கறேன்னு அந்த காலத்துலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் ரியாலிட்டி. ஆனால் இதில் ஒரு சில சமயங்கள் என்ன ஆகும்னா, அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போகிறதுக்காக அவங்க நிறைய தியாகங்களும் பண்ணுவாங்க. அந்த தியாகங்களும் பண்ணிட்டு அது கூடவே தான் அந்த சுதந்திரத்தையும் பெரிய அளவில் தியாகம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சர் அப்படி இருக்கு. இப்போ அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, பெருசாக காசெல்லாம் சேஸ் பண்ணாதீங்க, லைஃப்பில் நிம்மதி தான் முக்கியம். காசு இல்லை இருக்கிறவன் சொல்லலாம், அப்படி தான் சொல்லுவான். காசு இருக்கிறவன் தானே சொல்லுவான். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா, நீ காசு வச்சிருக்க, நீ சொல்லுவேன், என்கிட்ட இல்லை, நான் அதை தேடி தான் போவேன். பிலாசபர்லாம் நிறைய காசு வச்சிருப்பாங்கண்ணே இந்த மாதிரி பேசுறவங்கலாம். நானும் அதான்டா சொல்றேன். அதனால வந்து இக்கரைக்கு அக்கறை அப்படிதான் ஃபீல் ஆகும். அது வந்து வேற, அது எமோஷன் லூஸ் மோஷன். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, எண்ட் ஆஃப் தி டே நிஜமாவே நம்ம என்ன பண்றோம் பண்ணலன்றதுல நம்ம தெளிவா இருந்தா போதும்ன்றேன். ஓகே, அவரை மாதிரி ஆகணும், இல்லாட்டி அவர் நம்மள மாதிரி ஆகணும், அது ஏதோ ஒன்று ஆகிட்டு போகிறாங்க. பட் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குங்கிறத நம்ம தான் கட்டமைக்க போகிறோன்றது தெரிஞ்சுக்கோங்கிறேன். இப்போ நான் யாரை பார்க்கணும் பார்க்கக்கூடாது, என்ன படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுறேன். சூப்பர். அதை நான் டிசைட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை கம்மியாக இருக்குது. யாரோ டிசைட் பண்ணால் எனக்கு பிரச்சனை அதிகமாகுதுங்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, அஸ்வத், பார்க்கலாம். பை. நோக்கியா N9ல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து இந்த OAS மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியாது. ஸோ வீடியோ எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ஷேக்ஸ் இருக்கிறது வந்து ரொம்பவே நார்மலான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் அதே சமயம் உங்களுக்கு வீடியோ ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குது, எக்ஸ்போஜர் வந்து ஒரு பெரிய விஷயங்க. ப்ளஸ் இன்றைக்கி வெதரே ஒரு மாதிரி மூடியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பழைய ஃபோனு எப்படி எடுக்குது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் எல்லாம் விசிபிளாக ஃபீல் ஆகுதா, எந்த அளவுக்கு இருக்குது, அப்படியே vlog மாதிரி. இப்போ எப்படி இருக்கு? கரெக்டாக இங்கே தான் சூரியன் இருக்காப்புல. ஸோ நல்லா இருக்கா குவாலிட்டி? மெயினாக வந்து நல்லா காற்றடிக்குது. ஸோ காற்றடிக்கிறதுக்கு அதுக்கும் நம்மளோட ஆடியோவும் நல்லாவே கேப்சர் ஆகுதா? ஆனால் எவ்வளோ பழைய டிவைஸில், கிட்டத்தட்ட 2011 ரிலீஸ் ஆன டிவைஸுங்க. இப்போ 2025 அதை நான் யூஸ் பண்ணி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எவ்வளவோ டிவைஸ் யூஸ் பண்ணுறேன். நோக்கியாவில் நிறைய டிவைசஸ், ரெட்ரோ டிவைசஸ் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த டிவைஸ் ஒரு, எனக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த டிவைஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் எப்பயுமே ஹார்ட்டில் இருக்குது. அது ஏன்னு தெரில. 808 மாதிரியான டிவைஸ், 1020 மாதிரியான டிவைஸ் என்கிட்ட இருந்தாலும் கூட நான் வெளியில் போகும்போது எப்பயுமே இந்த N9 அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன். வேற லெவல். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.